கிருஷ்ணவாசாம்சி. ஏன்னா பொதுவாக வேதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய யாகங்கள் பண்ணும்போது, பில்லி சூன்யாதிகள் வைக்கும்போது கருப்பு ஆடை போட்டுக்கிறது ஒரு வழக்கம். நீங்கள் பொதுவாக சலச்சித்திரங்கள் பார்க்குறேன், இந்த ஜெய் ஜக்கம்மா, அது இந்த காளியெல்லாம் வச்சு பண்ணுறா பாருங்க, அவள் யாரும் இந்த மாதிரி பஞ்சகஜமே உடுத்திக்க மாட்டா. ஒரு கருப்பு வஸ்திரத்தை போட்டுட்டு ஒரு கருப்பு பொட்டை வச்சுட்டு நமக்கும் அவளை பார்த்து பயம், தேவதைக்கே அவளை பார்த்து பயமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த உடைகளை போட்டுட்டு இருப்பா. இங்கே போட்டுண்டாலாம் கிருஷ்ணவாசாம் சீனர் வியாசர். அதனால் போட்டுட்டு யாகம் பண்ணிட்டு இருக்கா. தக்ஷகன் மட்டும் விழலை. அப்போ ஜனமேஜயர் கேட்குறார், தக்ஷகன் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறார். அவள் சொல்கிறா இருங்கோன்னு சொல்லிட்டு பைனாக்குலர்ஸை வச்சு பார்க்குறா. பார்த்தா இந்திரனுடைய அரியாசனையின் காலை சுத்தின்னு இருக்கு தக்ஷகன். அப்போது ஐயோ இந்திரன் அபயப்பிரதானம் பண்ணியிருக்கார் போல இருக்குன்னா ஜனமேஜயன் சொன்னா, சரி இந்திரனையும் சேர்த்து யக்ஞ குண்டத்தில் போட்டுருங்கோ அப்படின்னு விட்டான். அதனால் இந்திரஸ்ய பவனே விப்ர யதி நாகஹ சதக்ஷகஹ தம் இந்திரேணைவ சகிதம் பாதயத்வம் விபாவசோ இந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா. அப்படியே இந்திரனுடைய ஆசனமே பறக்க ஆரம்பிக்கிறது. இந்திரன் ஐயோ என்னுடைய ஆசனம் சீட்டு பறந்துன்னு இருக்கேன், இந்த சீட்டுக்காக நான் எவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால சொல்லிட்டோ அந்த 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 பாம்பு இருக்கு இல்லையா, நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். அதனால தான் வியாசர் சொல்கிறார், அன்னைக்கு விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணா ராமர் எப்படி லங்காவுக்கு போக போகிறோங்கிற வழி தெரியாமல் சொன்னார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமியேதத் விரதம் மம. என்னை வந்து சரணாகதி பண்ணிட்ட விபீஷணா, நான் லங்கைக்கு போகிறேனோ இல்லையோ உனக்கு எப்படியாவது லங்கையை மீட்டு கொடுப்பேன்னு ஒரு சத்தியம் பண்ணார். அதே மாதிரி இன்னைக்கு தக்ஷகன் போய் இந்திரன் கிட்ட பண்ணா இந்திரன் எப்படியாவது அந்த தக்ஷகனை காப்பாற்றிருக்கணும் இல்லையா. தன்னையே காப்பாற்றிக்க முடியாத தக்ஷகன் இந்திரன் கிட்ட எப்படி தக்ஷகன் போய் சரணாகதி பண்ணலாம்? தக்ஷகன் கீழே விழுந்துருக்கார். அப்போ ஆஸ்திகர் உள்ளே போகிறார். ஆஸ்திகர் உள்ளே போன உடனே ஜனமேஜயர் சொல்கிறார், எதுக்கு வந்திருக்கேள் ஆஸ்திகரே, எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ, யாகம் பண்ணுறேளே ஒரு வரம் கொடுங்கோ. வரம் ததாசி சேன்மஹ்யம் விருணோமி ஜனமேஜய சத்ரம் தே விரமத்வே தன் நபதேர் யுஹி ரோஹகாஹா. எப்படி இந்த பாம்புகள்லாம் இனிமேல் விழப்படாது, ஒரு பாம்பை கூட இனிமேல் நீங்கள் கொல்லப்படாதுன்னு சத்தியம் பண்ணுங்கன்னார். தக்ஷகன் விழுந்துருக்கே அப்படின்னா ஜனமேஜயன், தக்ஷகன் விழுந்துருக்கு. அப்போ சொன்னாராம் ஆஸ்திகர், திஷ்ட திஷ்ட அங்கேரு அங்கேரு. யார் மாதிரி? விஸ்வாமித்திரர் வந்து திரிசங்குவை பார்த்து சொன்னார் பாருங்கோ, அங்கேரு அங்கேருன்னு. அந்த மாதிரி சொன்னாராம். தமிந்திரஹஸ்தாத்வித்ரஸ்தம் விசங்யம் பன்னகோத்தமம் ஆஸ்திகி ஆஸ்திக அஸ்தி திஷ்ட திஷ்டேதி வாசஸ்தி ஸ்தோத்ர அபியுதைரயத் அப்படின்னு சொன்னாராம். தக்ஷகன்கிற பாம்பு அந்தரத்தில் தொங்க இந்த ஜனமேஜயின் யாகம் நின்று போக, ஏற்கனவே ஒரு சாபம் சரமா கொடுத்துருக்கான், யாகம் நடக்காதுன்னு. பாருங்க, நடக்கவே இல்லை, நடந்தே முடியல. யாகம் தட்டு போனபடியால், பாம்புகளை அனாவசியமாக கொன்றபடியால் அவனுக்கு ரோகம் வந்து குருவாயூரில் வந்து பரிகாரம் பண்ணதாக புராணம் சொல்கிறது ஆச்சு. ஒன்றும் கருடனை பற்றி உபாக்கியானம் கேட்டு பலஸ்ருதி சொன்னேன். இப்போ பாம்புகளை பற்றி கேட்டிருக்கேள், ஆஸ்திகரை பற்றி கேட்டிருக்கேள். வியாசர் சொல்கிறார், சாயம் பிரார்த்தியே பிரசன்னாத்ம ரூப. யார் காலங்கார்த்தாலையும் சாயங்காலமும் இந்த சரித்திரத்தை கேட்குறாளோ, லோகே விப்ரா மானவா ஏ பரேபி, எப்பேற்பட்டவா கேட்டாலும் தர்மாக்கியானம் ஏ பட்டேயூர்மமேதம் தேஷாம் யுஷ்மன்னைவ கஷ்டித் பயம் சியாத்து. அவளுக்கு பாம்புகள் கிட்டேந்து ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறார் ஆச்சு. வியாசர் வந்து அப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறார், அப்பா நான் உனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஆச்சரியமான மகாபாரதம் சொல்ல போகிறேன். மகாபாரதமாக்கியானம் பாண்டவானாம் யசஸ்கரம் ஜனமேஜயேன பிருஷ்டः சன்ன கிருஷ்ணத்வைபாயனஸ்ததா ஸ்ராவயாமாச விதிவத்ததா கர்மாந்தரே து சஹ தாமஹம் விதிவத் புண்ணியாம் ஸ்ரோதுமிச்சாமி வை கதாம். இதை எழுதினவர் யாரு தெரியுமா? சிஷ்யனான வைஷம்பாயனர் சொல்றார். இங்க ஆச்சாரியனான கிருஷ்ணத்வைபாயனர் வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்தை கேட்கறதுக்கே ஜனமேஜயா நீ கொடுத்து வச்சிருக்கணும். விவ்யாசைகம் சதுர்தா யோ வேதம் வேதவிதாம்பரஹ பராவரஜ்ஞோ பிரம்ம ரிஷிஹி கவிஹி சத்யவ்ரத சுச்சிஹி. ஜனமேஜயன் சொல்றார்,
பாண்டவாளை பற்றி நீங்கள் சொல்லுவேளா? என் பூர்வஜர்கள் பாண்டவாளை பற்றி என்னால் கேட்க முடியுமா? குருணாம் பாண்டவானாம் ச பவான் பிரத்யக்ஷதர்ஷிவான் தேஷாம் சரிதமிச்சாமி கத்தியமானம் த்வயா த்விஜ. வியாசர் சொன்னாராம் வைஷம்பாயனருக்கு, எப்படி நான் சொல்கிறேனோ, எப்படி அந்த யுத்தம் நடந்ததோ, என்னெல்லாம் சரித்திரங்கள் நடந்ததோ, புராண காலத்தில் நடந்ததும் சரி இப்போ நடந்ததும் சரி, அப்படியே நான் எழுதி வச்சிருக்கேன் வைஷம்பாயனா. குருணாம் பாண்டவானாம் ச யதா பேதோ பவத்புரா தஸ்மை சர்வமாச்சக்ஷ்வ என்மத்தஹ ஸ்ருதவானசி. அப்போ வைஷம்பாயனர் ஜனமேஜயரை பார்த்து சொல்றாராம், ஸ்ரோதும் பாத்திரம் ச ராஜஸ்துவம் பிராயே மாம் பாரதீம் கதாம் குரோர்வக்திர பரிஸ்பந்தோ மனஹ புரோத்சஹதீவமே. வைஷம்பாயனர் சுருக்கமாக சொல்கிறார் மகாபாரதத்தை. சொல்லி முடித்த உடனே ஜனமேஜயர் சொல்கிறார், சுருக்கமாக சொல்லியிருக்கேளே, எனக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ, ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து சொல்லுங்கோ, எனக்கு கேட்கணும்னு ஆசை. எப்போவுமே ஜிக்ஞாசான்னு பேர். பிரம்மசூத்திரமே ஆரம்பிக்கும் போது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஆசை எப்போவுமே இருக்கணும். அதாவது ஓஹோ பாரதம் கேட்கணும், இவ்வளவு நன்னா இருக்குது, கேட்கணுங்கிற ஆசை இருந்தால்தான் கேட்டது மனசில் நிற்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அதனால் சொல்கிறார், சபவான் விஸ்தரணமேனாம் புனராக்கியாத்துமர்ஹதி நஹி திருப்தாமி பூர்வேஷாம் ஸ்ருண்வான்ச்சரிதம் மஹத். அப்போ ஒரு கேள்வி கேட்குறார், எங்கள் மூதாதையர்களில் கிருஷ்ணான்னு ஒத்தி இருந்தாளே, கிருஷ்ணானா யார்? திரௌபதி. திரௌபதி இருந்தாளே, அவளால் நினைச்சிருந்தா ஒரே பார்வையில் அந்த திருதராஷ்டிர புத்திரால எரிச்சிருக்க முடியுமே. அவகிட்ட அபச்சாரப்பட்ட அந்த திரௌபதி ஏன் பொறுத்துன்னு இருக்கணும்னு கேட்டாராம். கதம் ச திரௌபதி கிருஷ்ணா கிளிஷ்யகாம்னா துராத்மபிஹி சக்தா சதி தார்த்தராஷ்டிரா ஆஹத்ன குரோதச்ச சக்ஷுசா. கண்ணால் எரிச்சிருக்கலாமே, ஏன் அவள் பொறுத்துன்னு இருந்தான்னு கேட்டார். இன்னொரு விஷயம், திரௌபதி கிருஷ்ணான்னார். திரௌபதியானவளை பற்றி பின்னாடி வியாசர் சொல்லுவார், ரொம்ப அழகியான் திரௌபதி. அது எப்படி சுவாமி தெரியறதுன்னா, அது சுவாமி தேசிகன் மகாபாரதத்திலேருந்து எடுத்து திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் எடுக்கிறார். பாஞ்சாலி காத்திர சோபான்னு எடுக்கிறார். அதாவது பாஞ்சாலி எவ்வளவு அழகுன்னார். பாஞ்சாலிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைரந்திரிகா ஸ்திரீகள் முடிய வாரி விடுறாளாம், ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ். அப்போ வாரும்போது ஒருத்தர் யோசிக்கிறாளாம், பாருடி நமக்கு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கே தவிக்கிறோம், இவளுக்கு ஒரே கல்லில் 5 மாங்காய் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கு இன்னொத்தி பேசிக்கிறா, இவ தலையில் என்னதான் எழுதியிருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்ப்போம்? அந்த கூந்தலை நீ அந்த பக்கம் திருப்பு, நான் இந்த பக்கம் திருப்புறேன்னு நடுவில் ஒரு வகுடு எடுத்தாலாம். அன்னைக்கு வகுடு எடுத்தது தான் சரித்திரம்ங்கிறா. வகுடு எடுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கான் கேசம், இடுப்பு அவ்வளோ மெல்லிஷாக இருக்கான், கண்கள் அப்படியே தாமரை மாதிரி இருக்கான், நிறம் அப்படியே கிருஷ்ணன் மாதிரி இருக்கான், இவ்வளவு அழகாக இருக்கா. அப்படி நிறுத்தலை வியாசர். என்ன அழகாக சொல்கிறார், அந்த பெண்கள்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சாலாம், நம்ம ஆணா பிறந்திருந்தால் இவ்வளவுதானே கல்யாணம் பண்ணியிருப்போம், நம்ம ஆணா பிறக்காமல் விட்டுட்டோமேன்னு பெண்கள் வருத்தப்படுறா. அப்படின்னா திரௌபதி எவ்வளோ அழகாக இருந்திருப்பா பார்த்துக்கோன்னார். அப்பேற்பட்ட திரௌபதியை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோடனே வைஷம்பாயனர் சொல்கிறார், இதில் 1,00,000 ஸ்லோகம் இருக்குது, சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நீ அனுபவத்தோடு கேட்கணும், பொறுமையோடு கேட்கணும். இதம் சதசஹஸ்ரம் ஹி ஸ்லோகானாம் புண்ணியகர்மணாம் சத்யவத்யாத்மஜேனேஹ வியாக்கியாதம் அதி தௌஜச. அடுத்தது சொல்கிறார், இதம் ஸ்ராவயேத் விஞ்ஞாயே சேதம் ஸ்ருணுயுனுர்நராஹ தே பிரம்மணஹ ஸ்தானமேத்ய பிராப்னுர்யுர்வேத துல்யதாம் இஹம்தி வேதைஹி சமிதம் பவித்ரமபி சோத்தமம் ஸ்ராவயாணாம் உத்தமம் சேதம் புராணம் ரிஷிம் ஸ்துதம். சொல்றார், இதை நன்னா கேட்கணும்னார். அடுத்தது ஒரு விஷயம் சொல்றார், ஒரு ஸ்ராத்தம் நடக்கிறது. ஸ்ராத்தத்தில் முக்கியமாக 3 பேராவது உக்காரணம்னு பேர். ஒருத்தர் பித்ருதேவர்களுக்காக வரணும், ஒருத்தர் தேவர்களுக்காக வரணும், இன்னொருத்தர் மகாவிஷ்ணுக்காக வரணும். அப்படி தானே 3 ஸ்தானங்கள் நம்ம பெரியவாள்லாம் கொடுத்து வச்சுருக்கா. அதில் ஒருத்தர் வடக்க நோக்கி உட்காரணும், ஒருத்தர் கிழக்க நோக்கி உட்காரணும். மகாவிஷ்ணு சர்வத்தோமுகாக, அவர் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் உட்காந்துக்கலாம். 3 பேர் வரணும். குதப காலத்தில் பண்ணணும்பா, அதாவது கொஞ்சம் சூரியன் தகிக்கிற காலத்தில் தான் பண்ணணும். காலங்காலத்தால் 4 மணிக்கே பண்ணிட்டு போக முடியாது ஸ்ராத்தம். அது ஒரு நாள் பண்ணும்போது பண்ணணும், ஸ்ரத்தையோடு பண்ணணும் ஸ்ராத்தம். ஆனால் ஸ்ராத்தங்களில் குறைகள் ஏற்படலாமே.
எவ்வளோ தவறுகள் அந்த காலத்திலே நடக்கும்னு சொன்னால் இந்த காலத்தை கேட்கவே வேண்டாம். நிறைய தவறுகள் ஏற்படலாம். அதெல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் சொல்கிறார் வியாசர், ஸ்ராவயோத் பிராமணாத் ஸ்ராத்தே யஸ்சேமம் பாதம் அந்ததஹ அக்ஷய்யம் தஸ்ய தச்ச்ராத்தம் உபாவர்த்தே பித்ருநிஹ. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய 1,00,000 ஸ்லோகங்களில் ஏதேனும் ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிய ஸ்ரத்தையோடு படித்தா ஸ்ராத்தத்தில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் போயிடுமா. சுவாமி ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன். சொல்லலாமே, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா. சுவாமி அது பகவத்கீதையில் வரலையோ? பகவத்கீதை எங்கே இருக்குது? மகாபாரதத்தில் இருக்குது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சொல்லலாமே, நாராயணம் நமஸ்கிருத்திய சொல்லலாமே. ஒரு வரிய சொன்னால் கூட ஸ்ராத்தம் பூர்த்தி ஆகிடும்ங்கிறார். ஏன் இதுக்கு மகாபாரதம்னு பேருன்னார்? பரதானாம் மஹஜன்ம. பரத குலத்தில், பரதன்கிறது யார்? எந்த பரதன்? என் பிள்ளை துஷ்யந்தன் பிள்ளை பரதன் இருந்தான் இல்லையா? அந்த துஷ்யந்தன் பிள்ளை பரதன் பின்னாடி வந்த குலத்தில் வந்த மன்னர்களை பற்றி சொல்கிறதுனால இதுக்கு மகாபாரதம்னு பேராம். பரதானாம் மஹஜன்ம மகாபாரதம் உச்சியதே. இதை கேட்டால் என்ன கிடைக்கும்னார்? தர்மசாஸ்திரமிதம் புண்ணியம் அர்த்தசாஸ்திரமிதம் பரம் மோக்ஷாஸ்திரமிதம் புரோக்தம் வியாசேனாமித புத்தினா. இதில் தர்மசாஸ்திரம் இருக்குது, மோக்ஷாஸ்திரம் இருக்குது, அர்த்தசாஸ்திரம் இருக்குது. எப்படி அர்த்தசாஸ்திரத்தை கௌட்டில்யர் எழுதினார்னா இதை பார்த்துட்டு எழுதியிருப்பார். எப்படி தர்மசாஸ்திரத்தை மனு பகவான் எழுதியிருக்காருன்னா இதை பார்த்துட்டு எழுதியிருப்பார். எப்படி மோக்ஷாஸ்திரத்தை பகவத்பாதாலும் ஸ்ரீபாஷ்யக்காரரும் பிரம்மசூத்திரங்கள் எடுத்தானா இதை பார்த்து எழுதியிருப்பா. இது எப்படின்னார்? தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப யதிஹாஸ்தி ததன்யத்ர யன்னேஹாஸ்தி ந ததத் க்வசித். இதில் என்ன அர்த்தம்? என்ன அழகான அர்த்தம் பாருங்க. ஒருத்தரால் இப்படி சொல்ல முடியுமா? யதிஹாஸ்தி ததன்யத்ர. எது மகாபாரதத்தில் இருக்கோ அதை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். எது மகாபாரதத்தில் இல்லையோ அதை இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. புரியுறதா நான் சொல்கிறது? மகாபாரதத்தை நீங்கள் பூரணமாக படிச்சேன்னா மகாபாரதத்தில் எது இருக்கோ அதை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். மகாபாரதத்தில் எது இல்லையோ அது இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. எடுத்தா இதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதான். ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்லேஷன்லாம் போனால் இப்படி தான் பண்ணியிருப்பான். வாட் எவர் இஸ் தேர் இன் பாரதா கேன் பி ஃபவுண்ட் எல்ஸ்வேர். whatever is not there in Bharata cannot be found elsewhere. அப்படி அர்த்தம் பண்ணப்படாதுன்னு நீங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார். எது மகாபாரதத்தில் இருக்கோ அதை இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. எது மகாபாரதத்தில் இல்லையோ அதையும் இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking
on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang, Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mat, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.